இந்த சங்கின்னு என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன பெரிய சந்தோஷமா? இது எல்லாத்தையுமே நம்ம அரசியல பார்க்க முடியாது. இப்போ இந்த கூட்டத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு வாக்களித்த எத்தனையோ தாய்மார்கள் வந்திருப்பாங்க. அவங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஒரு கட்சியை வாக்களிச்சிருப்பாங்க. ஒருத்தர் விருப்பமா இருக்கும், ஒருத்தர் வேற வேற மதமா கூட இருக்கலாம். ஆனா என்ன விஷயம்னா, நமக்கு எல்லாத்துக்கும் அரசியல் வேறையா இருக்கலாம், ஆனா நமக்கு கடவுள் பொதுதானே. கடவுள் நமக்கு பொதுதானே. அந்த பொதுவான கடவுளை கும்பிடுறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது தான் பெரிய இது. அதுக்கு இவங்க ஒரு அரசியல் வாக்கு வங்கிக்காக இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்ல, இது ஒரு அரசியல் மாநாடுன்னு பேர் வைக்கிறதுலாம் ஒரு வேதனைக்குரிய விஷயம், ஒரு காமெடியான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். எனக்கு இந்த சங்கின்னு சொன்னாவே முருகர் கோயில்ல வச்சு நிறைய பேச இந்த சங்கின்னு என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன பெரிய சந்தோஷமா? சரி, நாம எப்படி அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அரசியல் ஆக்கலையோ, அதை போல நாம் இதை செய்யும் போது அது அரசியல் ஆக்குறது ஒரு அநாகரிகமான செயல். இது நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இறைவனுக்கு சார், இறைவனுக்கு பரம்பொருள் ஒண்ணுதான் சார். இந்த ஆகாயத்துல பிரபஞ்சத்துல பரம்பொருள் ஒண்ணுதான், பஞ்சபூதத்துல பரம்பொருள் ஒண்ணுதான். அதுக்கு வடிவங்கள் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறு. நான் இந்துவா, நான் கும்பிட்ற சாமி வேறு, இன்னொருத்தங்க வேற வேற மதத்தை தழுவி பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு மதம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான், இயற்கை ஒண்ணுதான். சோ எந்த மதத்தினரையும் காயப்படுத்துறவங்களுக்கு கடுமையான வார்த்தைகள் வெளியே நம்ம விடக்கூடாது. அது எதிர்கால அடுத்த தலைமுறைக்கு நல்லதல்ல. இது கண்டிப்பா மக்களும் ஒரு தாய்மார்களும் இதை போன்ற ஊடக பேச்சுக்களையும் அநாகரிகமற்ற செயல்களையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு சந்தோஷம், இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால நாளுக்கு நாள் ஒற்றுமை அதிகமாகி மக்கள் வெள்ளத்துல அப்படியே அபோகமா சாதி மதம் இல்லாத கூட்டத்தை ஒரு இந்துவா பார்க்க முடியுது என்னால, ஒரு கோவில். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.